அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திமுக தாவேகா தரப்பிலிருந்து பரஸ்பரமாக குதிரை பேர குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. முதல்வர் விஜய் அவர்களே வைகோவிடம் பேசியதாக திமுக தரப்பு குற்றம் சாட்டுகிறது. 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. திமுக தரப்புல ஆளுநரிடம் மனு கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு புறம் திமுக தரப்பிலிருந்து தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய முயற்சிகள் நடைபெற்றதாக சொல்லி 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 சம்பவங்களை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். குதிரை பேரம் என்னதான் நடக்கிறது, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஆர்கே அவர்கள், வணக்கம் ஆர்கே. திரு கண்ணன் அவர்கள், வணக்கம் கண்ணன். திருமிகு லட்சுமி அவர்கள், வணக்கம் லட்சுமி. திரு சுவாமிநாதன் அவர்கள், வணக்கம் சுவாமிநாதன். லட்சுமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல்ல 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில் திரு செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் இருப்பதாக சொல்லப்படுது. தாவேகா எம்எல்ஏக்களிடம் ஒரு 50 கோடி தரோம், நீங்க நம்பிக்கை கூறும் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கை கூறும் தீர்மானத்தில் எதிராக வாக்களிக்கணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டதா சொல்லப்படுது. இதை எப்படி புரிஞ்சு, இந்த சம்பவத்தின் பின்னணியை சொல்லுங்க. இன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இந்த அரெஸ்ட்டுக்கும் சேர்த்து அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியதை விவரிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இன்றைக்கு தாவேகாவினுடைய முதல் கூட்டணி கட்சிகள் கூட்டம் நடந்திருக்கிறது. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் கூட்டம் நடந்ததன் மூலமாக இன்னைக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது. அதாவது திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம், ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ற அந்த ட்ராமா இன்னைக்கோட முடிஞ்சிருச்சு, உடஞ்சி போச்சு. இன்னொன்று ஆல் இண்டியா லெவலில் இந்தியா பிளாக்ல தாவேகா இல்லை. ஏன்னா இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசும்போதே சொல்கிறாங்க, தாவேகாவுக்கு எம்பிக்கள் வந்த பிறகு நாங்கள் இந்தியா பிளாக்ல அவங்கள சேர்க்கறத பற்றியோ அல்லது அந்த பேச்சுவார்த்தையோ அதுக்கு பிறகு தொடங்கும் அப்படின்னு. அப்போ 2028 வரைக்கும் டெல்லி அரசியலை தாவேகா எந்த கட்டத்திலும் பேசாது. இன்னும் சொல்ல போனோம்னா மெஹபூபா முஃப்தி அவர்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக சிஜேக்கு எழுதுகிற கடிதத்தில் அவங்க அந்த கடிதத்தில் திமுக கையெழுத்திடணும்னு சொல்லி காங்கிரஸ் கேட்கிறாங்க, திமுக கையெழுத்திடவும் செய்கிறாங்க. அதே போல் மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளும் இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அதில் கையெழுத்திடுறாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேகா கிட்ட அதில் நீங்கள் கையெழுத்து போடுங்க, எஸ்ஐஆருக்கு எதிராக நீங்கள் பேசுங்க அப்படின்ற எந்த முயற்சியையும் காங்கிரஸ் எடுக்கவே இல்லை. அப்போ காங்கிரஸ்னுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் இதற்கு 4-5 நாட்களுக்கு முன்பாக வைகோ அவர்கள் அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே 2 எம்எல்ஏக்களும் பதவி விலக சொல்லுங்க, விலகுனா அவங்க 2 பேரையும் ஜெயிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு விஜய் சொன்னாருன்னு சொல்லி வைகோ அவர்கள் வெளிப்படையாகவே சொன்னார். அப்போ அன்னைக்கே ஊர்ஜிதமாயிருச்சு ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்தது அப்படின்னு. இதில் திமுக செய்ததா தாவேகா செய்ததா அப்படின்னு பார்க்கணும்னா முதல்ல இதை தொடங்கியது தாவேகா தான். ஏன்னா ஆரம்பத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் நேரடியாக போய் சந்தித்தது விஜய் அவர்கள். அந்த கூட்டணி எல்லாருமே திமுக கூட்டணியிலிருந்து திமுகவினுடைய வாக்குகளையும் சேர்த்து தாவேகாவுக்கு எதிரான வாக்குகளை, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் எதிரான வாக்குகளை, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக மதிமுக எல்லாருடைய வாக்குகளையும் சேர்த்து வெற்றி பெற்றவர்கள் தான். இன்னைக்கு கூட துரை வைகோ அவர்கள் சொல்றாரு, ஒரு தொகுதிக்கும் 20 கோடி செலவழிச்சாங்க திமுக, இந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு. நீங்க உங்களுடைய தொலைக்காட்சியில தான் இன்னைக்கு அது திரையிடப்பட்டது. அப்ப அந்த அதுல உள்ள பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் அதையும் ஒத்துக்கிறாரு, எங்களுடைய எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதும் அந்த பணத்துல தான் அப்படின்னு. அப்ப இவ்வளவு காசு செலவழிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த எம்எல்ஏக்களை எல்லாரையுமே தங்களுடைய ஆதரவுக்கு நிலைக்கு கொண்டு வருகிறது தாவேகா. அல்லது இன்னைக்கு காலையில கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேரடியாக போய் சந்திக்கிறாங்க, ஈவினிங் இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்டி மீட்டிங்ல நாங்க பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து வரக்கூடிய அர்த்தம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அல்லது மத்தியில் எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை தாவேகா. அதனால இங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அலையன்ஸ்ல நாங்க இல்ல, ஆனால் ஆதரவுங்கிற அந்த நிலைப்பாட்டுல, வெளியிலிருந்து ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுல 2 இடதுசாரி கட்சிகளும் தொடர்கிறார்கள். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் லட்சுமி, இப்போ தாவேகாவுக்கு நம்பர் குறைவாக இருக்கிறது, அந்த நம்பரை காம்பன்சேட் பண்றதுக்கு சில எண்ணிக்கைகள் தேவைப்படலாம், 10ஓ 15ஓ. நம்ம குற்றச்சாட்டு சந்தேகத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டே பேசணும்னா,
இப்ப திமுக தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேசுறாங்க திமுக தரப்புனா அது தாவேகாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு அச்சம் இருந்துட்டே இருக்கு. அந்த அச்சம் வந்து எப்படியாவது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து வேஃபர் தின் மெஜாரிட்டியில இருக்கு, நம்ம இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கிறதுனால இதை ரொம்ப நாள் நடத்த முடியாது. ஒரு பக்கம் கூட்டணி கட்சியிலிருந்து நமக்கு ஆதரவு கிடைச்சாலுமே நமக்கு எண்ணிக்கைகளை நம்ம பெருக்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதிமுக எம்எல்ஏக்களை அவங்க பக்கம் இழுத்தது. நாளைக்கு வந்து 2 விஜயபாஸ்கரும் நாளைக்கு வந்து சேர போறாங்க. அப்ப 2 விஜயபாஸ்கரும் ஏற்கனவே அவங்க வந்து இருந்த கட்சியில இருந்து அவங்களும் காசு கொடுக்காம ஜெயிச்சு வந்தவங்க தான். அதனாலதான் தாவேகா அவங்க பக்கம் அவங்களை சேர்த்துக்கிறாங்கன்னு நம்ம நம்பலாம். அவங்க வந்து அப்படிதான் ஒரு கட்டமைப்பை தாவேகா உருவாக்க நினைக்குது அல்லது ஒரு நரேட்டிவ் பில்டப் பண்ண நினைக்கிறாங்க. திமுக தரப்பு இதை செய்தது அப்படின்றதுக்கான ஆதாரம் இது அவங்க கொடுக்கக்கூடிய, அதாவது எம்எல்ஏ வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார், இந்த மாதிரி என்கிட்ட விலை பேசப்பட்டது 35 கோடி தரதாக சொன்னாங்க, 50 கோடி வரைக்கும் ஆஃபர் இருந்தது அப்படின்னு. கைது பண்ணப்பட்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அப்படின்றது அவர் ஒரு போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் நம்ம எல்லாருக்குமே அவரை தெரியும். அவர்கிட்ட தான் பேசி திமுக இந்த வேலைகளை செய்யுமா அப்படின்னா அதுல வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஹார்ஸ் ட்ரேடிங் இன்னைக்கு யார், அதாவது தங்கள் பக்கம் எம்எல்ஏக்களை இழுக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இன்னைக்கு இருக்கிறது? ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு இருக்கிறதா அல்லது எதிர்கட்சி வரிசையிலேயே நாங்கள் இருக்க போகிறோம்னு சொன்ன திமுகவுக்கு இருக்கிறதா? திமுகவுக்கு எண்ணிக்கை கிடைக்கிறதுனால என்ன ஆக முடியும்? அவங்க ஆட்சி அமைக்க முடியுமா? இல்ல இந்த ஆட்சியை கவிழ்ப்பதனால ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுனால மீண்டும் விஜய்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கும் எனக்கும் மட்டுமில்ல, திமுக தலைமைக்கும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களுக்கும், திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே பட்டவர்த்தனமாக தெரியும். இன்னைக்கு இந்த ஆட்சியை கவுத்துட்டோம் அப்படின்னா சிம்பத்தி ஓட்ல திரும்பவும் விஜய்க்கு பெரிய மெஜாரிட்டி கிடைச்சிரும்ன்றது நம்ம எல்லாரையும் விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த முயற்சியை திமுக எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதை வந்து இவங்க பக்கம் இருக்கக்கூடிய அந்த அலிகேஷனை அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டா மடைமாற்றி விட்டணும் அப்படின்றதுல தாவேகா ரொம்ப குறிப்பா செந்தில் பாலாஜிக்கான டார்கெட் என்னன்னா, இன்னைக்கு நீங்க 2 விஷயத்தை பார்க்கணும். ஒண்ணு வந்து இன்னைக்கு சிவசங்கர் வந்து நேரடியாக ஆஜராகி இருக்கிறார் இன்வெஸ்டிகேஷனுக்காக. கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கொடுத்த கம்ப்ளைண்ட், அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு தான் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சொல்லி இருக்கிறார். அடுத்தது செந்தில் பாலாஜி. இவங்க 2 பேரும் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் நிர்மல்குமார் பேசின அவருடைய ஒயிட் பேப்பர், அதற்கு பிறகு அவர் வந்து அசம்பிளியில பேசின எல்லா விஷயங்களையும் கம்ப்ளீட்டா வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. அந்த நரேட்டிவ் வந்து, அதாவது டிஎன்இபியில பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, இன்னைக்கு வந்து பவர் இல்லாம தமிழ்நாட்டில் வந்து பவர் கட்ஸ் நடக்கிறதுக்கான காரணம் முன்னாள் அமைச்சர்கள் 2 பேரும் அல்லது அந்த நிர்வாகம் தான் காரணம் அப்படின்னு சொன்னதை வந்து முழுமையா 2 பேரும் உடைச்சிட்டாங்க. செந்தில் பாலாஜியும் சிவசங்கரையும் டார்கெட் பண்றதுக்கான ரீசன் 2 பேரும் டிஎம்கேவோட ஸ்ட்ராங் வாய்ஸஸா இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க 2 பேராலையும் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மற்ற அமைச்சர்களை விட திமுகவுக்குள்ள அவங்களுக்கு இன்னமும் நிறைய செல்வாக்கு இருக்கு. 2 பேரும் தலைமைக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். அப்ப வந்து இது எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னா அவங்க மேல அலிகேஷன்ஸ் வைக்கிறதுனால இதை வந்து மடைமாற்றி அந்த நரேட்டிவை பில்டப் பண்ணலாம். இன்னொன்னு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. கரூருக்கு திரும்பவும் விஜய் அவர்கள் ஜூலை 10ஆம் தேதி 11ஆம் தேதி போக போறதா இருக்காரு. அந்த ஸ்டாம்பீட்ல இறந்து போனவங்களோட குடும்பங்களை சந்திக்கிறதா இருக்காரு. அவர் அங்க போறதுக்கு முன்னால செந்தில் பாலாஜியை கைது செய்து அங்க போய் நாங்க வந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒருவரை நாங்கள் கைது செய்துட்டோம் அப்படின்னு சொல்லணும்ன்ற ஒரு அரசியல் ஆட்டத்தை துவங்கி இருக்கிறது தாவேகா. அரசியல் ஆட்டம், அந்த சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட அந்த 2 நபர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர் சகோதரரோடு தொடர்புல இருந்தவங்கன்ற தன்மையில கார்த்தியும் சுரேஷும் அவரோட தொடர்புல இருந்தவங்கன்னு சொல்லப்படுது. நமக்கு வந்து அதற்கான முழுமையான ஆதாரங்கள் இது வரைக்கும் கிடையாது. அப்படி ஆதாரங்கள் கிடைத்ததுன்னா அதற்கு பிறகு அது என்னன்றதை நம்ம பேச முடியும். கண்ணன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 2 பக்கமும் குதிரை பேர குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப லட்சுமி சொல்வது யாருக்கு உண்மையில எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டா யாரு குதிரை பேரம் செய்யறாங்கன்ற தன்மை புரியும்னு. ஆனா இப்ப 3 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இன்னொரு குழப்பம் என்னன்னா, எதுக்காக தாவேகா எம்எல்ஏட்ட விலை பேசுறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியல, குற்றச்சாட்டா இருக்கு. இந்த புறமும் குதிரை பேர குற்றச்சாட்டு. இது என்ன போயிட்டு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இது ரொம்ப சீக்கிரம் இந்த காவல்துறை எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை போட்டிருக்கிறதாகட்டும் அல்லது இந்த குற்றச்சாட்டுகளை அவங்க பதிஞ்சிருக்காங்கன்றது தான் நமக்கு தெரியும். குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, இதனுடைய முழு தகவலும் நமக்கு தெரிஞ்ச பிறகு ஒரு விசாரணைக்கு பிறகு தான் ஒரு முடிவெடுக்க முடியும். நம்ம அவங்க சொன்னதை பெரும்பாலும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நாம் இதோடு சேர்ந்து ஒரு சின்ன செய்தியை பார்க்கணும்னு நினைக்கிறேன். மேனாள் முதல்வர் வந்து இந்த ஆட்சி கொஞ்ச நாளில் கவிழ்ந்துரும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறார். ஓகே, அவர் அப்படி எதுக்கு சொல்கிறாரு, எதை வச்சு சொல்கிறாருன்றதும் நமக்கு தெரியல.
அதை மட்டும் நம்ம பின்னாடி வச்சுக்கணும். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை இந்த உயர் அரசியலை கையில் எடுத்திருக்கிற தாவேகா தவிர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இந்த குற்றச்சாட்டுகளே அதன் பக்கம் அண்டாத பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஆட்சிக்கு அவங்க வேஃபர் தின் மெஜாரிட்டின்னு சொன்னாங்க. இந்த ஆட்சி இதை 5 ஆண்டுகள் நிற்கும். இந்த ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வல்லமை, அந்த வசதி, அந்த லக்ஸுரி யாருக்கும் இருப்பதாக நான் எண்ணவில்லை. அதனால் இவர்கள் நிம்மதியாக இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, மக்களுடைய இந்த பேராதரவை தக்க வைத்துக் கொள்வதற்கு வேண்டிய நலத்திட்டங்களை செஞ்சா போறோம். ஆனா 2 நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி தனிப்பெருங்கட்சியாக வந்திருக்கிறாங்க, 35% வாக்குகள்லாம் வாங்கியிருக்காங்கன்றது ஒண்ணு. ஆனா தொடர்ந்து குதிரை பேரன்றது இப்ப திரு வைகோ அவர்கள் பேசின பிறகு அது ரொம்ப பெரிதாகுது. அதன் பிறகு திரு வைகோ அவர்கள் கொடுக்குற விளக்கம் நாம் பரிசீலிக்கிறேன்னு சொன்னதா சொல்றார். ஆனா முதல் நாள் என்ன கண்ணன் குறுக்கிட விரும்புறீங்களா? இல்ல, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வைகோ இது ஒரு 3வது ஆள். நான் நேற்று பேசுனது நான் கொஞ்சம் திருத்தி சொல்லணும்னு சொல்றது. முதல்ல பேபி சொன்னார், அதுக்கப்புறம் தொல் திருமாவளவன் சொன்னார், இப்போ அந்த வரிசையில் வைகோ சேர்ந்திருக்கார். இல்லை, நான் அப்படி சொல்லலை, இப்படி அப்படின்ட்டு. இந்த தேர்தல் முடிவுகள் எத்தனை பேரை எப்படியெல்லாம் படுத்துதுன்னு பார்க்குறேன் நான். அவ்வளோதான். இந்த இப்போ திமுக முயற்சியில் இப்போ லக்ஷ்மி அவர்கள் கேட்ட மாதிரி அவங்களுக்கு இப்போ தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசி 50 கோடி கொடுப்பதன் மூலம் என்ன சாதிக்க முடியுன்ற ஒன்று. சபாநாயகர் ஒருவேளை தகுதி நீக்க நடவடிக்கை கூட எடுக்கலாம். கொறடா உத்தரவுலாம் இருக்குது. 2/3 ஆதரவு இருந்தால் தான் எதுவும் செய்ய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சபாநாயகர் வேறு ஏதாவது முடிவெடுத்தா இருக்கிற மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டே ஆட்சியை ரன் பண்ண முடியும். அதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு முயற்சி நடைபெற்று இருக்குமே. ஆனால் லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு இன்னும் கூடுதல் மக்கள் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றப்ப இன்னைக்கு அந்த 3 பேர் கைதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? லட்சுமி சொல்றாங்க சிவசங்கர், செந்தில் பாலாஜி அவங்கெல்லாம் குறிவைக்கப்பட்டிருக்காங்கன்னு. அப்படிதானே? அது எனக்கு அப்படி தோணலை. ஆனால் இது நம்ம ரொம்ப ரொம்ப சீக்கிரமா பேசுறோம். இதனுடைய முழு தகவல்கள் தெரிஞ்ச பிறகுதான் நம்ம இதை பத்தி பேச முடியும். இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் எழாமல் இந்த ஆட்சி நடக்கணும் அப்படின்றது தான் பல பேருடைய எண்ணம். ஓகே, அவர்களுக்கு இந்த தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பண்ணுமான்னு கேட்டா, இந்த மொத்த குற்றச்சாட்டும் இந்த எபிசோட, இந்த கட்டை ஐ டேக் இட் வித் a pinch of salt. ஒரு துளி உப்போடு தான் இந்த குற்றச்சாட்டுகளை நான் பார்க்கிறேன். ஓகே, ஆர்கே, இப்போ என்ன நடக்குது? 2 விஷயம். தொடக்கத்திலிருந்தே திரு தினகரன் அவர்கள் தான் தொடங்கி வைத்தது குதிரை பேரம்னு சொன்னது. அந்த குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கு. சண்முகம் அவர்கள் கூட சொன்னாங்க, நாங்கள் போனதுனால தான் 4 பேரோட நின்று விட்டதுன்னு. ஆனால் அது கண்டினியூ ஆகுது. ஆனால் இதில் பெரிய சிக்கல்ன்றது திரு வைகோ அவர்கள் பேசிய பிறகுதான். அதை தான் திமுக ஆளுநர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க குதிரை பேரம்னு. இங்கே தாவேகா தரப்பில் 3 பேரை கைதே செஞ்சு எங்கள் எம்எல்ஏட்ட பேசியிருக்கிறாங்க. அது செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லி தான் 50 கோடி பேரம் பேசுகிறாங்கன்னு. என்ன போயிட்டு இருக்கு ஆர்கே? இல்லை, யார் பேசுகிறாங்கன்னு இருக்குல்ல. நான் இப்போ தான் ஃபெலிக்ஸ் கூட இன்னொரு சேனலில் இருந்தேன், என்டிடிவியில் இருந்தேன். அங்கே கூட ஃபெலிக்ஸ் சொல்கிறது இல்லைங்க, திருநாவுக்கரசு திமுக உறுப்பினருங்க, ஸ்டூடெண்ட் விங்கில், யூத் விங்கில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. யூத் விங்கில் இருக்கிற ஒரு நபர், யாரோ முக்கியஸ்தர் கிடையாது, ஆனால் ஒரு யூடியூப் நடத்தின்னு கொண்டிருக்கிறார். அவர் போய் பேச முடியுமா? நீங்கள் வாங்க 35 கோடி என்ன ஒரு லாஜிக் வேண்டாமா அதில்? ஸோ வேர் இஸ் த லாஜிக் இன் இட்? யார் பேசுவா? வாங்கிறது கொடுக்கறது யார் பேசுவா? ஒரு வயா மீடியாவான ஒருத்தரை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது கூட ஒரு கார்பரேட் நபராக இருப்பார், ஏதோ ஒரு பிஸ்னஸ்காரராக இருப்பார். அப்போ இதனுடைய ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இன்னைக்கு ஒரு கேஸ் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. எவனோ போய் யாரோடய உட்காந்து தண்ணி அடிக்கும் போது பேசுறதெல்லாம் அது ஒரு ப்ரூஃபாக மாறுமா? இதுதான் பிரச்சனை. அதாவது இதில் இப்போ எதுக்கு ப்ரூஃப் இருக்குது, எதுக்கு ப்ரூஃப் இல்லை, இதுதான் பார்க்க வேண்டும் நான் கருதுறேன். எதுக்கு ப்ரூஃப் இருக்குது? காமராஜ் கையெழுத்து போட்டதுக்கு ப்ரூஃப் இருக்கா இல்லையா? ஆளுநருக்கு திரு தினகரன் அவர்கள் பெட்டிஷன் கொடுத்தாரா, டிடிவி பெட்டிஷன் கொடுத்தாரா இல்லையா? அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? இருக்கு. காமராஜரை வாங்கினாங்களா இல்லையா? வாங்கினாரு பார்த்தீங்கன்னா அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, அந்த பக்கம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. காமராஜ் வாங்கப்பட்டார். நான் இன்னைக்கு லைவ் டெலிவிஷனில் சொல்கிறேன். 1. 2வது, இத்தனை நபர்கள் அதிமுக இருந்து 4 நபர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த நபர்கள் தாவேகால போய் இணைஞ்சிருக்காங்க. அப்போ ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாரு? ஸ்பீக்கர் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு எதிராக, அதாவது ஸ்பீக்கருக்கு வானரவிய அதிகாரம் இருக்கு என்று
நம்ம ஜான் பாண்டியனே சொல்லிட்டு நம்ம இவர் PH பாண்டியன் சொல்லிட்டு போயிருக்காரு, அதெல்லாம் வேற விஷயம். அப்படி இருந்தால் கூட சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு டிசிஷன் இருக்கிறது. கர்நாடகா கேஸில் வந்து 2018 கேஸில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் இருக்கிறது. அந்த டிசிஷன் என்னவென்றால், இப்போ அந்த கிரைம், அதாவது கிராஸ் ஓட்டிங் என்பது வேற ஒரு ரெசிக்னேஷனுக்கு முன்னால் நடந்து விட்டால் அதை வந்து நீங்க கணக்கில் எடுக்க வேண்டும், அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சரத்து இருக்கிறது. அப்ப அது இருந்து கூட நம்மளுடைய ஜேசிடி பிரபாகர் வந்து அதுல வந்து ஆக்ட் பண்ணவில்லை ஒண்ணு. அதனாலதான் இன்னைக்கு கேஸ் நிலுவையில் இருக்கிறது. அப்ப அவங்க வாங்கப்பட்டாரா இல்லையா? எந்த அடிப்படையில் வந்து ஒரு கட்சியில் இருக்கின்ற நபர்கள் வந்து இன்னொரு கட்சிக்கு வந்து சாதகமாக வாக்களிப்பார்கள் ஒரு வாக்கெடுப்புல, நம்பிக்கை வாக்கெடுப்புல? அது ஒரு ப்ரூஃபா இல்லையா? அப்ப என்னை பொறுத்தவரை அவங்களும் வாங்கப்பட்டார்கள். 4 மட்டும் கிடையாது, 25 வாங்கப்பட்டார்கள் கூட எடுத்துக்கலாம். அப்ப இவ்வளவு ப்ரூஃப் ஒரு இடத்துல இருக்கு. அடுத்ததாக வைகோ பேசுறாரு. வைகோ என்ன பேசுறாரு? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நான் வந்து அங்க வந்து கேம்பெயின் பண்றேன் அப்படின்னு. அது ஒரு அழுத்தம் தானே. அந்த அழுத்தத்தினுடைய பொருள் என்ன? அப்ப நீங்க வந்தீங்கன்னா மிச்சம் நாங்க பாத்துக்கிறோங்க, செலவு இல்லையா? செலவு பாத்துக்கிறேன்னு சொல்றாரா, இல்ல நான் வந்து கேம்பெயின் பண்ணி எல்லாம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றாரா? கேம்பெயின் பண்றதுக்கு காசு தேவைப்படுது இல்ல, அங்கேயும் ஒரு மானிட்டரி கெயின் இருக்கத்தான் செய்யுது. அப்ப அதுவும் என்னை பொறுத்தவரை வந்து அதுவும் நிச்சயமாக பேரம் பேசுறது தான், அதுவும் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் தான். அப்ப இப்போ திரு கண்ணன் அவர்கள் சொன்னது, திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுதான், இந்த ஆட்சி வந்து சீக்கிரமா, ஆமா, அதையும் இந்த 3 பேர் கைது நிகழ்வையும் கனெக்ட் பண்ணா ஏதாவது பின்னணி ஏதாவது இல்ல? நான் சொல்றேன், எதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறேன். எங்க ப்ரூஃப் இருக்கு? வைகோ வந்து வெளிப்படையாக பேசினார், அதுக்கப்புறம் அடுத்த நாள் மாத்துறாரு. என்ன அழுத்தம் அவருக்கு? மாத்துறதுல என்ன அழுத்தம்? அதன் பிறகு சொல்றாரு நான் தான் ஆஃபர் பண்ணேன் அப்படிங்கிறாரு. அதுவும் இட்ஸ் சேம் திங். ப்ரூஃப் எதுக்கு இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டாலின் சொல்லி கொண்டு தான் இருக்காரு. ஸ்டாலின் எங்கிட்ட சொன்னது வந்து இல்ல 1 வருஷம் போட்டோம், அதன் பிறகு பார்க்கலாம், இவர்கள் வந்து தாக்கி பிடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே நேரம் வந்து அருண்ராம் கிட்ட அந்த மாதிரி பல நபர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன், இது தாங்காத போல தெரியுது, ஒரு 6 மாசம் தான் தாங்கணும். அது ஒரு அசஸ்மெண்ட். ஸ்டாலினை பொறுத்தவரை அசஸ்மெண்ட். அதுல அவர் என்ன ஆக்ஷன் எடுத்தார்? ஸ்டாலினுக்கு டைரக்டாக உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதான்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? செந்தில் பாலாஜியை ஃபிக்ஸ் பண்றாங்க. தொடர்ந்து திரு நிர்மல்குமார் வந்து இந்த பின்னணியில, குதிரை பேரத்துக்கு பின்னணியில செந்தில் பாலாஜி தான் இருக்காங்க அப்படின்றது, அதை எப்படி இன்னைக்கு கூட பேட்டி கொடுக்குறாங்களே? இல்ல, இது வந்து அந்த தருணத்தில் வந்து, அதாவது 9ஆம் தேதி வந்து அதிமுக திமுக எல்லாம் வர்றது, கூட வர்றது எல்லாம் அந்த முயற்சி வந்து கைவிடப்படுகிறது. ஓகே. அதன் பிறகு எம்கே ஸ்டாலினோ அவரை சார்ந்திருக்கிற நபர்களோ, அதாவது தலைமையை சொல்றது வந்து தலைவரை சார்ந்திருக்கிற நபர்களோ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்திலையும், கனிமொழியோ இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடவே இல்லை என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. ஓகே. அதை தாண்டி வேற யாராச்சும் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்ச வாய்ப்பு இருக்கிறது, தாராளமாக வாய்ப்பு இருக்கிறது திமுகல. ஏனென்றால் திமுக என்பது வந்து ஒரு மோனோலித் கிடையாது. இப்ப அதிமுகன்னு பாத்தீங்கன்னா இந்த அதிமுக கிடையாது. ஜெயலலிதாவுடைய அதிமுக ஆனாலும் சரி, இல்ல எம்ஜிஆருடைய அதிமுக ஆனாலும் சரி, ஒரே ஒரு தலைமை தான், அவர் சொல்றது மட்டும் தான் நடக்கும். திமுக அப்படி கிடையாது, ஒரு காலத்துல அப்படி கிடையாது. அது கலைஞர் இருந்தது கூட அப்படி கிடையாது. யாராச்சும் முயற்சி எடுக்க கூடுமா? இது யூகங்கள் தான் இருக்கலாம். செந்தில் பாலாஜி செஞ்சிருப்பாரா? செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த பக்கம் ஃபுல் ப்ரூஃப் இருக்கேன்னு கேக்குறேன். மதிமுக ப்ரூஃப், காமராஜ் தானுங்க ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். காமராஜனுடைய ப்ரூஃப்ல ஏன் கவர்னர், ஆளுநர் இதுவரை ஆக்ஷன் எடுக்கவில்லை? கேள்வி இருக்கா இல்லையா? நீங்க 2 விஷயம், ஒரு இடத்துல யூகத்திற்கு இடம் இருந்தாலும் இன்னொரு இடத்துல ப்ரூஃப், ஃபுல் ப்ரூஃப் இருக்கு இல்லையா? எப்படி காமராஜ் மாறினாருங்க? காமராஜ் தான் பாண்டிச்சேரியில் உட்காந்துருக்காரு. நான் வந்து இங்க வந்து உங்க தொலைக்காட்சியில தான் பேசுறேன், காமராஜ் மாறிட்டாருன்னு பேசுறேன். அதுக்கு எதிர்வினையா தினகரன் கூறாரு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் சொல்றாரு, அடுத்த நாள் மாறுறாரு. எப்படி மாறினாரு? பேசலாம். சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 2 தரப்பும் பரஸ்பரமான குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் ஆளுநர்கிட்ட போறாங்க, நிர்மல்குமார் சொல்றாரு ஆளுநர்கிட்ட போய் நீங்க கொடுக்கறதுனால ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. குதிரை பேர குற்றச்சாட்டுக்கு ஆளுநருக்கு ரொம்ப வலுவான பவர்ஸ் இருக்கு, நம்ம அதை தவிர்க்க முடியாது. ஆளுநர்கிட்ட போய் கொடுக்குறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் கைதே நடந்திருக்கு. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 50 கோடி பேசுறாங்க, பேரம் பேசுனாங்க அப்படின்னா அது என்ன பண்ண போறாங்க? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினா என்ன நடக்கும்ன்றதும் தெரியல. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த 2 நிகழ்வு குற்றச்சாட்டை? நீங்க எப்படி பாக்குறீங்க சுவாமிநாதன்? 2 தரப்புலையுமே சில முயற்சிகள் நடக்குதுன்னு தான் நான் உள்வாங்கிக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப முக்கியமா முதல்ல தமிழக வெற்றி கழகம், தாவேக்காவை பொறுத்தவரை அந்த 108 என்று வந்த போதிலிருந்தே விஜய் அவர்கள் பேசி வர்றார். இவ்வளவு தந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்து தந்திருக்க கூடாதா அப்படின்னு மக்களை பார்த்தே அவர் பேசியிருந்தார் கடந்த காலங்கள்ல. அப்ப அவர்களுக்கு அந்த இடத்தை நிரப்புவதற்காக, மிச்சம் இருக்கக்கூடிய இடங்களுக்காக தொடர்ந்து இடைத்தேர்தலை நோக்கி தமிழக இதுவரை 7 தொகுதிகளுக்கு சென்று இருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட அதற்கு பின்னால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பொதுவெளியிலேயே அதை பேசியிருந்தார். கிட்டத்தட்ட எங்களுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்னாங்க, விஜய் அவர்களை நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்வார் என்று சொன்னது வரை
அதை அவர்கள் 108 அதை 118 ஆக்கணும் என்கிற பொழுது அது குதிரை பேரத்துல வரும். பட் திமுக செய்வது அது குதிரை பேரம் இல்ல, சதி அப்படிங்கிற புள்ளியில தான் அது வரும் நான் நினைக்கிறேன். இந்த ஆட்சியை கவிழ்ப்பது என்றால், ஏன்னா அவர்களால் அதை ஜெயிக்க முடிந்தால்தான் அது குதிரை பேரமாக நம்ம கருதணும் நான் பாக்குறேன். அந்த வகையில பார்த்தா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் தொடர்ச்சியாக பேச வேண்டியிருக்கு? 3 மாதத்தில் சாமிநாதன் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், நீங்க ஒரு அழகான பதத்தை பயன்படுத்திங்க, அரசியல் பதம். ஒன்று குதிரை பேரம், ஏன்னா இங்க ஒரு பெரிய குழப்பம் இருந்துட்டே இருக்கு. இது சதி, ஒரு ஆட்சியை கவிழ்க்கிற சதி, அங்க குதிரை பேரம் அப்படின்னு சொல்ல வரீங்க. இங்க அப்படி ஒரு சதி நடந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஆமா நிச்சயம், ஆமா சார். அது வந்து கிட்டத்தட்ட எப்படியாக சூழல் மாறி இருக்கலாம்னு தோன்றுதுன்னா, இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து கைது சம்பவம் வரை 3 பேர் நடந்து விட்டதுனால, ஏன்னா இந்த வழக்கில் ஒருவேளை அரசு தரப்பு தோற்று போனாலும் நீதிமன்றத்துல பெரிய கூட்டு வாங்க வேண்டியிருக்கும். அப்ப அவர்கள் அதற்கும் தயாராகத்தான் இந்த வழக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளியில நான் பாக்குறப்ப, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 முறை பேசியிருக்கிறார். பெஞ்சமின் அவர்களுடைய இணைப்பு விழா மிக சமீபத்துல 3 மாதங்களில் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுங்கிற, அதற்கு முன்பு ஒரு முறை பேசுகிறார். 3 மாதங்களோ 6 மாதங்களோ தாங்காதுங்கிறாங்க. ஆனா இதே ஆட்சி கட்டில் அமர்கிற பொழுது 6 மாதங்கள் நாங்க காத்திருந்து மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு முன்னாள் முதல்வர் பேசுகிற பொழுது, ரொம்ப முக்கியமா திமுகவுடைய தலைவர் பேசுகிற பொழுது, அந்த கட்சியில இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒருவேளை நம்ம ஏதாவது முயற்சி எடுத்தா அவருக்கு தெரியாமல், நான் அப்படித்தான் சொல்றேன், திமுக தலைமைக்கு தெரியாமலே கூட அவருக்கு கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கலாம். நல்ல பேர் சாமிநாதன் அவர்கள் கடந்த காலத்தில் பல சாமிநாதன் நீங்க ஒரு இதுல நல்ல பேர் எடுக்கக்கூடிய விலை தான் அதிகமா இருக்கு. ஒரு எம்எல்ஏக்களுக்கு 50 கோடி, கிட்டத்தட்ட நல்ல பேருக்கு 500 கோடி செலவு பண்ணணுமா என்ன? நிச்சயம். அப்படி யாராவது தனிப்பட்டு எடுப்பாங்களா? அரசியல் கட்சி இல்ல, அதாவது கிட்டத்தட்ட என்னன்னா, தங்களுடைய இதை நிரூபித்துக் கொள்வதற்காக சில முயற்சிகளை எடுக்க விரும்பி இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதற்கு பதில் சொல்லி இருக்கிறவங்க இந்நேரத்துல, நீங்க வந்து இப்படி ஒரு 3 பேரை கைது செய்திருக்கீங்க, செந்தில் பாலாஜி அவர்களை இதற்குள்ள வேணும் என்று வளைக்க திட்டமிடுகிறீங்க, காட்டமான எதிர்வினை நேரம் வந்திருக்கணுமே. அப்ப அந்த எதிர்வினை ஏன் இந்த நொடி வரையிலும் பெரிய அளவிலான ஒரு எதிர்வினை வரல? நீங்க ஆளுநர் கிட்ட போய் காலையில முதல்வர் விஜய் அவர்களை கொடுத்தாங்க, அதுவும் சரியான புள்ளிதான். வைகோ அவர்கள் திறந்த வெளியில் அந்த வீடியோ நமக்கு காண கிடைக்கிறது. வைகோ அவர்கள் பேசி இருக்கிறார், அவர் பொதுக்கூட்டத்துல பேசின வீடியோவும் வெளியாகி இருந்தது. 2வது செய்தியாளர்கள்ட்ட பேசினார், அதை மறுத்தார். அப்ப கிட்டத்தட்ட 2 தரப்பில் இருந்தும், ஒரு தரப்புல இருந்து குதிரை பேரம் நடந்திருக்கிறது, இன்னொரு தரப்புல சதி நடந்திருக்கிறது. அது என்னன்னா, கேட்பது சுவாமிநாதன், ஏன் இன்னும் திமுக ரியாக்ட் பண்ணலன்னு கேக்குறீங்க? இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஏன் அமைதியா இருக்காங்கன்ற ஒரு கேள்வியை கேக்குறீங்களா? ஆமா நிச்சயமா சார். இதுக்கு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சார். செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்றாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த குற்றச்சாட்டு சொன்னாங்க, அது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு, கடந்து போயிடலாம். அது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு, அதுல அவர்கள் கடந்து வந்துடலாம். கரூர் சம்பவத்துல கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னாங்க, அரசு விளக்கம் அளித்தது அன்றைக்கு இருந்த திமுக அரசு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி கிட்டத்தட்ட தாவேகா அரசு 3 பேர் கைது, காலையில ஒரு கைது நடவடிக்கை, மத்தியானம் எல்லாம் முடிந்திருக்கிறது. திமுக முகாம்ல இருந்து காட்டமான ஏன் பதிலடி இது வரைக்கும் வரல? நாங்க இப்படி செய்யவே இல்லை, இது வந்து ஒரு வீணான முயற்சி, நீங்க வந்து கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய சகோதரர்களை மீண்டும் திட்டமிட்டே செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்வினை வந்திருக்கணும்ல. அப்ப அரசியல்ல ஒரு வினைக்கு சமமான எதிர்வினை வந்திருக்கணும். பட் அந்த எதிர்வினை ஏன் இந்த நொடி வரையிலும் பெரிய அளவுல வீரியமாக திமுக முகாமில் இப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல சுவாமிநாதன், இப்ப திரு வைகோ அவர்கள் பேசுறாங்க, வெளிப்படையா அவர் யாரை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்கன்னா முதல்வரை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் முதல்வர் அதுக்கு ரியாக்டே பண்ணல. ரியாக்ட் பண்ணாததுனாலேயே அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை திமுக இது சட்டப்படி எப்படி எதிர்கொள்ளணும்னு யோசிக்கிறாங்களா, இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால பின்வாங்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, சட்டப்படி அவர்கள் எதிர்கொள்வாங்க. அது திமுக கிட்டத்தட்ட 75 ஆண்டு பாரம்பரியமிக்க கட்சி. பட் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவங்களோட ஸ்டைலே அதுதான். அது என்ன சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. அது கடந்த காலங்களில் இந்த 40-45 நாட்கள் ஆட்சியிலும் சரி, அதற்கு முன்பும் சரி, கரூர் சம்பவத்திலே 3 நாட்கள் கழித்துதான் விஜய் அவர்கள் வாய் திறந்தார். ஆனா திமுக ஜனநாயகபூர்வமான கட்சியா இல்ல, நான் அதை கண்டிக்கிறேன் மேடம், நான் அதையும் கண்டிக்கிறேன், நான் அதை கண்டிச்சுட்டு தான் சொல்றேன். பட் நீங்க சொல்றது வந்து இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்ன்றது வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க ஒரு சதி நடக்குது, அதுக்கான முயற்சியா தான் இதை பார்க்கணும்னு அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்களா? ஆமா சார், அந்த சதியினுடைய அளவு என்பது ஆட்சியை கவிழ்ப்பதை தாண்டி இந்த ஆட்சியோட ஸ்திரத்தன்மையை சந்தேகத்திற்குள்ளாக்கி கொண்டே இருப்பது. லட்சுமி, அதுல ஒரு லாபம் இருக்கு, அவர்களால சிரமமா செயல்பட முடியாமல் போகலாம். ஏன்னா இப்ப அவர் கேட்கறது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, இமிடியேட்டா திமுகவுல இருந்து எதிர்வினை வந்திருக்கா தெரியல. நம்ம இது வரைக்கும் நம்ம பேசின வரைக்கும் அதை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இதை குதிரை பேரம்னு சொல்ல முடியாது. ஆனா
இந்த கவர்மெண்ட்டுக்கான பெரும்பான்மையை சீர்குலைக்கிறதுலையோ கவிழ்ப்பதிலோ ஒன்று நடந்திருக்கலாம் திமுக தரப்புல இருந்து சொல்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? கவிழ்ப்பதற்கான சதி நடக்கிறதுனால என்ன திமுகவுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது இதுல? இன்னைக்கே அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட முடியுமா? இல்ல அதாவது சாமிநாதன் சொல்லக்கூடிய பொருள் என்னன்னா, அந்த இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அந்த ஒரு கெட்ட பேர் வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை அப்படி அது மாதிரி காரணத்துக்காக தான் இது செய்யப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவ்வளவு பெரிய சதி, இவ்வளவு விலை கொடுத்து சதி செய்யணுன்ற அவசியம் என்ன? 500ல இருந்து 1000 கோடி வரைக்கும் செலவாகும். அதுவும் இன்னைக்கு அவங்க எதிர்கட்சி வரிசையில இருக்கக்கூடியவங்க. ஆளுங்கட்சியாக இருந்தா கூட பணம் வச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, கரூர் கேங் இருக்கு, எல்லாமே நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு எதுவுமே இல்லாத போது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வருகிறதுனா இதுல உள்நோக்கம் இல்லாமல் என்ன இருக்க முடியும்? லட்சுமி கேட்டதுலே சாமிநாதன் மீண்டும் வரேன். ஆர்கே, ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க நம்பர்ஸுக்காக மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்கள்ட்ட எல்லா பவர்ஸும் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு திமுக எதிர்கட்சியில் இருக்கு, மிக எளிதாக இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்மெல் பண்ணிடுவாங்க நீங்க டெலிபோனிக் கான்வர்சேஷன்லாம். அப்படி இருந்தும் இப்படி ஒரு சதி முயற்சி நடந்திருக்குமா? எப்படி பாக்குறீங்க? டெஃபினட்டா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற. அதாவது எல்லா காலத்திலையும் ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்ததுன்னா, இல்லை என்றால் ஒரு பெர்சீவ்டு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்ததுன்னா அதை கவுக்கறதுக்கான நடவடிக்கைகள் வந்து அனைவரும் செய்து கொண்டே இருப்பாங்க. லட்சுமி கேட்கறது என்ன லாபம் திமுகவுக்குன்றாங்க. சரி, கவுத்தாச்சு, என்ன திமுகவுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் தேர்தல் வரப்போகுது. அது சிம்பதியா மாறாத விஜய்க்கு? அதை யோசிக்க மாட்டாங்க. மாறலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு இது பார்த்தாங்க. சீன் 1 ஆயிடுச்சு, சீன் 1 ஆக்ட் 1 ஆயிடுச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இனி அடுத்த சீனுக்கு வந்து 108 வருமா இல்ல அதுக்கு மேல வருமா? அது ஒரு கேம்பிள் தான். அதாவது இவருக்கு வந்து இப்ப அனுதாப ஓட்டு வருமா, இல்ல இங்கிருந்து வந்த என்னது போதைப் பொருள் இருந்து ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ 8 ஆணவ கொலைகள் வந்து 3 மாசத்துல நடக்கிறது. இதெல்லாம் ஒரு கேம்பெயின் இஷ்யூவாக எடுத்து சென்றால் மாறுமா? நமக்கு சொல்ல முடியாது. விஜய் மேல இன்னைக்கு யாருமே கற்பிக்க முடியாதுங்க. விஜய் வந்து டெஃப்லான் கோட்டடும். நரேந்திர மோடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் விஜய் இருக்கிறாரு. அவர் மேல நீங்க களங்கமே கற்பிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து பல முகங்கள் வந்துருச்சு இல்லையா? ஒரு 20 முகங்கள் வருது இல்லையா? ஒரு ரீல் மினிஸ்டர் வராங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், ஒரு சிடி நிர்மல்குமார் வர்றாரு, வாயை திறந்தா முழுக்க பொய்யை தான் சொல்லி கொண்டிருக்கிறார். முழுக்க ஒவ்வொரு அமைச்சருங்க ஒவ்வொரு முறையும் அதான் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் போய் தானே சொல்றாரு. ஏங்க சாத்தியக்கூறு இருக்கா? 35 கோடி வந்து ஒரு எம்எல்ஏக்கு கொடுப்பாங்க, ஆஃபர் இருக்காங்களா? 5 கோடி இருந்து 10 கோடின்னு சொன்னீங்கன்னா நான் நம்புறேன். ஏங்க நாமளும் இங்க தானே இருக்கோம். என்ன அது? ரெண்டு விஷயம். இப்போ 3 பேர் ஒரு அறையில் இருந்துக்கிட்டு தொலைபேசியில் தொடர்பு கொள்றாங்க. தொடர்பு கொண்டு உங்களுக்கு 35 கோடி தரோம், 50 கோடி தரோம் அப்படின்னு பவரில் தாவேகா தான் இருக்கு, உளவுத்துறையெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ இதை யார் செஞ்சிருப்ப? இப்படி ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கு திட்டமிடுகிறவர்கள் இவ்வளவு எளிதாக ஆர்கே அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ரூம் போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல சார், அதான் அந்த ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறதுக்கான பகிரங்க முயற்சியா நான் பார்க்கல. கிட்டத்தட்ட இந்த ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை சந்தேகத்துக்குள்ளாக்கி கொண்டே இருக்கிறது ஒரு லாபம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆனா வந்து அந்த கட்சியில இருந்தே விலைக்கு வாங்க முடியுமா? ஒரு சின்ன ரூம்ல அது வேற லெவல்ல பெரிய லெவல்ல நடந்ததா சிறிய லெவல்ல நடந்ததா என்பது நமக்கு போக விசாரணை வளையத்துலதான் அடுத்தடுத்து விஷயங்கள் தெரிய வரும். பட் ஏதோ ஒரு சிறிய அளவு முயற்சி நடக்காமல் இருந்திருந்தால் திமுக இந்நேரம் இதை வீரியமாக சமூக வலைதளங்களை எதிர்கொண்டிருப்பாங்க. எனக்கு அந்த இடம் தான். அவங்க ஏன் இன்னும் அதை வீரியமாக காட்டமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அன்னைக்கு வெள்ளை அறிக்கை வந்தது, உடனே ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். வெள்ளை அறிக்கை வந்து அடுத்த 1 மணி நேரத்துல செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வீசுறாங்க. அவர் ஏன் இன்னைக்கு அதுக்கு அடுத்த கட்டமா சட்டப்படியான நடவடிக்கை என்கிற இடத்தை நோக்கி மட்டுமே ஏன் நகர்றாங்க? அப்ப மக்கள் மன்றத்தில் அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல. இன்னைக்கு தமிழகத்தின் பேசு பொருளாக மாறி இருக்கிற பொழுது அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இன்னொன்று, இதை செய்யறதுனால லாபம் இருக்கான்னு கேட்டா நான் நினைக்கிறேன் நிச்சயமா திமுகவுக்கு லாபம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல, செய்வாங்கன்னு சொல்லல. என்ன லாபம்னா, இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு ஒரு விஷயத்த மக்களுக்கு நம்ம பழக்கப்படுத்திட்டோம். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேருவதற்கு பேசப்பட்டது அப்படிங்கிறது மக்களுக்கு இயல்பாகவே இப்ப பழக்கப்பட்டுயாச்சு. ஒருவேளை மறுதேர்தல் நடந்து திமுகவும் அதிமுகவும் தேர்தலுக்கு பின்பு கூட்டணி வைக்கிற அளவுக்கு எண்ணிக்கை வந்தா அது லாபம் தான். அப்ப பல கணக்குகள் இருக்கலாம். அரசியல் கணக்கு இருக்கிற பொழுது சுவாமிநாதன் நீங்க சொல்ற இடம் வந்து விரைவா தேர்தல் வருவதிலும் திமுகவுக்கு ஒரு லாபம் இருக்கு அப்படி யோசிச்சிருக்கலாம்னு நம்ம பேசலாம். நிச்சயமா லாபம் இருக்கு, பேசலாம். கண்ணன், இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. ஏன்னா ஆளுநர் தரப்பா இருக்கலாம், மத்திய அரசு தரப்பா இருக்கலாம், அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு சைலன்ஸா பார்த்துட்டு இருக்கிற ஒரு தன்மை இன்னும் நமக்கு தெரியல. அப்போ இதை எப்படி இப்ப 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா அந்த 3 பேர் யார், ஏன் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்ற கேள்வி, அதை எளிதா கடந்து போக முடியுமான்னு நமக்கு தெரியல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இதுல மத்திய அரசுக்கு என்ன இடம் இருக்கு?
இல்ல அவங்களுக்கு எதுவும் தகவல் போகாதா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகாது? இந்த நாடகத்தை இந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க யாரு? இவங்க ஆட்சி பண்ணா என்ன, இல்லை இவங்களுக்கு எதிர இருக்கிற யாராவது ஆட்சிக்கு வந்தா என்ன? அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த விளையாட்டு அவங்களுக்கு இன்னும் தொடங்கலை. இது மேற்கு வங்கம் அல்ல. இந்த இடத்த இந்த களத்தை அவர்கள் தயார் பண்ணுவதற்கு அவங்களுக்கு நிறைய டைம் வேணும், காலம் வேணும். அதனால் இப்போதைக்கு அவர்கள் பார்ப்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, பழைய ஒரு எதிரியும் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எதிரியும் அவர்கள் 2 பேரும் மோதிக்கிறாங்க. அப்படித்தான் அவர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். இதில் ஆளுநருக்கு என்ன வேலை இருக்கு? அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அப்படித்தான். ஏன்னா இது ஒரு அரசு நிர்வாகம் இருக்கு, அந்த அரசு கிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்கு, உள்துறை இருக்கு, அவர்கள் இதை கவனிப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை, 2 விஷயம். இப்போ 3 பேர் பேரம் பேசியதாக சொல்லப்படுகிற விஷயத்துல தகவல்கள் மத்திய அரசுக்கு கிடைக்கலாம். இல்லை, இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல செய்திகள் நடக்கும். இது ஒரு போலீஸ் வழக்கு. இன்னைக்கு போலீஸும் ஒரு புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் தகவல் அறிக்கை குறிச்சு வச்சிருப்பாங்க. இதற்கு பிறகு இது தொடக்கம்தான். இதுக்கு பிறகு இதை முழுமையாக ஆராயணும், இதற்கு ஆதாரங்களை தரணும், சான்றுகள் தரணும், இது உண்மையானது தெரிய வரும். இந்த மாதிரி எத்தனையோ வழக்குகளை நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னும் நீங்க சம்பந்தப்பட்ட நபர்களோட நீங்க அதுக்கு மேலதிக ஆதாரங்கள் கொடுக்கணும். உண்மை. அதனால இங்கே மத்திய அரசுக்கோ ஆளுநருக்கோ இப்போதைக்கு பெரிய வேலை இருப்பதாக நான் எண்ணவில்லை. லட்சுமி, சுவாமிநாதன் சொன்ன மாதிரி திமுகவுக்கு விரைவா தேர்தல் வரதுல ஏதாவது லாபம் இருக்கா? அப்படி எதுவும் சுவாமிநாதன் சொல்றாரு, அப்படி ஒரு கணக்கு இருக்கா? அப்படி திமுகவுக்கு விரைவா தேர்தல் வர்றதுனால எப்படி லாபம் இருக்கும்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது விஜய்க்கான மேண்டேட். டிஎம்கே ஒருவேளை அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு அதிமுகவை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க தாவேகா. ஆரம்பத்திலிருந்தே கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சொன்னது, நாங்கள் அங்கே போகலை அப்படின்னா இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் ரெசிக்னேஷன் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கூட ஆனந்தன் ரிசைன் பண்ணியிருக்காரு, வளர்மதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவங்க தாவேகாவுக்கு போக போகிறாங்க அப்படின்றதுனால தான் எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருக்கிறார். இது எல்லாமே அந்த குதிரை பேர கணக்குக்குள்ளே தான் நீங்கள் அடக்க வேண்டியிருக்கும். இப்போ அதிமுக வார சனிக்கிழமை ஏடிஎம்கேலேருந்து ஒரு 300 பேரை இண்டக்ட் பண்ணுறது, இதுதான் தாவேகாவுடைய பனையூர் அலுவலகத்தில் கடந்த 1 மாதமாக தொடர்ந்து நடக்கக்கூடியது. ஏன்னா தாவேகாவுக்கு கட்சி கிடையாது. அவங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றமாக இருந்து வந்தது. இந்த தேர்தல் விஜய்க்கும் விசிலுக்குமான வாக்குகள். விஜய் ஆட்சி அமைக்கணும், விஜய் தலைமையில் ஆட்சி இருக்கணும், அல்லது விஜய் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்றதுக்கான வந்த வாக்குகள். அப்படி இருக்கும்போது தங்களுக்கு ஒரு கட்சி வேணும். அந்த கட்சியை தாண்டி லோக்கல் இப்போ கரூர்லலாம் அவங்களுக்கு முகங்கள் தேவை. அந்த முகங்களுக்காக தான் இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கரை இழுத்துக்கிட்டது. எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பகை இருக்கு அங்கே கரூர்ல. அது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது. கரூர்ல இப்போ விஜய் அங்கே போக போறார். அப்போ செந்தில் பாலாஜி போன்றவர்கள் மீது அதை திசை திருப்புறது தாவேகாவுக்கு ஒரு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். விஜய் மேல எந்த அவரோட இமேஜ் எந்த விதத்திலையும் டேமேஜ் ஆகக்கூடாது. அதை அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. குதிரை பேரம்ன்ற இடத்தில் திரு வைகோ அவர்கள் பேசியதோ, ஒரு எம்எல்ஏக்கள் ராஜினாமா ரிசைன் பண்றாங்க, நேரா அந்த கட்சியில சேர்றாங்கன்ற ஒரு தன்மை. இன்னொன்று, இப்ப நீங்க தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பாஜக அணியில் நின்று திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்த அந்த அமமுகவில் இருந்து ஒருத்தர் போறாரு அப்படின்னா, அப்ப திரு கண்ணன் அவர்கள் சொல்றாங்க இதுல மத்திய அரசு என்ன வேலை இருக்குன்றது. இப்ப குதிரை பேரன்ற குற்றச்சாட்டுன்றது பெரிய சீரியஸான விஷயம் இல்ல? ஆமா. அதை எப்படி அது அடுத்து என்னவா மாறும்னு புரிஞ்சுக்கிறது? அது டெல்லியிலும் குதிரை ஓடிட்டு இருக்கு. டெல்லியிலும் திரிணாமுல்ல வச்சு எப்படி வாங்குறாங்க? திரிணாமுலுக்கு இப்போ மமதா மைத்திரன் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, 4 கோடி ரூபா ரொக்கம், அப்புறம் ஒவ்வொரு கோடி ஒவ்வொரு மாசம் 36 மாசம் உண்டு. அது நம்பகத்தன்மை இருக்கிற ஒரு நம்பரா இருக்குது. மொத்தமா 50 கோடி தான் வருது. அந்த நம்பர் இங்க சொன்னீங்கன்னா எப்படி விளையாங்க? ஏங்க, ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ சாரம் அங்க 2/3 மெஜாரிட்டி தேடுறாங்க, அதுக்காக பண்றாங்க. இங்க இப்போதைக்கு மெஜாரிட்டி இருக்கு. ஏனென்றால் 7 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்களா, இன்னொரு 2-3 பேர் ரிசைன் பண்ண போறாங்க. அதோட மெஜாரிட்டி இவங்களுக்கு தனி பெரும்பான்மையா வந்துடும். அரசாங்கத்துக்கு என்னை பொறுத்தவரை இதுவரை ஒரு இக்கட்டான சூழ்நிலை எங்கேயுமே கிடையாது. சரி, பேசினாங்க, விஎஸ் பாபு கிட்ட பேசினாங்க, இல்லைன்னா வேற யாராச்சும் பேசினாங்க, இப்படி எல்லாம் பேசினா கூட விஎஸ் பாபுக்கு தான் ஹையஸ்ட் அமௌண்ட் பேசினதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் கூட அவரே மனசனா இருக்காரு, பாருங்க எப்படி இருக்கு ஆட்சின்ட்டு. சோ அப்படி இருக்கு. ஏன் அவரேன்னு சொல்றீங்க? இல்ல, அவரு திமுக இருந்தாரு, அப்புறம் அதிமுக பாஜக இப்படி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில தாவேக்கால வர்றாரு. அப்படி ஒரு நபரே அப்படியும் ஒரு செய்தி ஓடுதா? அப்படியே கொளத்தூர் நின்றவர் இல்லையா? சோ அவரை ராஜினாமா செய்து வச்சால் ஒருவேளை மு க ஸ்டாலின் மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணாரு இல்லையா? இன்னொரு வாட்டி மு க ஸ்டாலின் கண்டெஸ்ட் பண்ணா ஜெயிக்க போறாரு.
அது இடைத்தேர்தலானாலும் சரி என்ன தேர்தலானாலும் சரி ஜெயிக்க தான் போறாரு. அதுல யாருக்கு மாற்றுக்கிறது இல்லை. அப்ப அவரை வந்து அங்கிருந்து எடுக்கிறதுல இது எனக்கு யுக்தியா தோணுது. அதாவது இன்னும் இது யூகம் தான், பட் அப்படி இருந்தாலும் கூட அவரை அப்ரோச் பண்ணியிருக்கலாம்னு நான் இன்னைக்கு சொல்றேன். அப்ப அவரை போல, ஆனா அது நம்பர்ஸ் எல்லாம் இது அதீதமான நம்பர்ஸ்ங்க. அங்கேயே வந்து 50 கோடி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப சிவசேனால இருந்து ஒரு 6-7 பேர் போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்போது ரொக்கமா கொடுக்கறது 15 கோடின்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்க யாரெல்லாம் கோடு போறாங்களோ அங்க வந்து ரோடு போட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசமா இருக்கிறது. ஆனா அந்த அளவுக்கு அமௌண்ட் எல்லாம் பேசுறதே அபத்தமா இருக்குன்றதான் நான் சொல்றேன். சுவாமிநாதன், கொஞ்சம் காவல்துறை மிகைப்படுத்தி சொல்றாங்களா, இல்ல திரு வைகோ அவர்கள் பேசிய பிறகு அதை திமுக பெரிய விஷயமா விவாத பொருளா மாற்றி அது ஆளுநர் மாளிகை வரைக்கும் கொண்டு போனதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வராங்களா? நாங்க இல்ல, அவங்க தான் இதை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்ப நீங்க சொன்ன முக்கியமானது குதிரை பேரம்னா என்னன்றதே நம்ம பெருசா பேச வேண்டிய தேவை இருக்கு. எது குதிரை பேரத்திற்குள் வரும், குதிரை பேரம்னா என்ன, குதிரை பேரத்தை எப்படி இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா கட்சி மாறுறதெல்லாம் குதிரை பேரம்ன்ற கணக்குல கொண்டு வர தன்மையும் நம்ம பாக்குறோம். அவர் போய் சேர்ந்தாரு, இவர் போய் சேர்ந்தாருன்னு. ஆர்கே சொல்ற பாயிண்ட் தான், திசை திருப்பலான்னு சொல்றாங்களா? அப்படி ஏதாவது முயற்சியா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னொன்று சார், 29ஆம் தேதி அவர் புகார் கொடுத்ததா சொல்லப்படுது. அந்த எஃப்ஐஆர் அந்த இதுபடியே 29ஆம் தேதி அந்த எம்எல்ஏ புகார் கொடுத்திருக்கிறார். அதையே 1ஆம் தேதி வெளியிடணும். அப்ப அந்த இடம் ஒரு சந்தேகத்திற்குரிய இடம். ஏன் வந்து 29ஆம் தேதி புகாருக்கு மிக முக்கியமான வழக்கு, அது 29ஆம் தேதியே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குமே. அப்ப இது முதல்வருக்கு ஒரு செய்தி இருக்கு. இவ்வளவு அதிமுக்கியமான வழக்கிலேயே 29ஆம் தேதி ஒரு எம்எல்ஏ புகார் கொடுத்ததுக்கே 1ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா, அப்ப சாமானிய மக்கள் கிரவுண்ட்ல இருந்து கொடுத்த புகாருக்கு என்னைக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க? அது ஒன்று. இன்னொன்னு, பொதுவா காவல்துறையில போடக்கூடிய முதல் தகவல் அறிக்கை எப்படின்னா சார், கிராம பகுதிகளில் சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவாங்க. அது மாதிரி ஒரு சின்ன அளவிலான ஒரு புகாரா இருந்திருக்கும். அதை கொஞ்சம் கூடுதலா மிகைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த 35 கோடிங்கிறது அவங்க விஜய் மார்க்கெட்டோட ஒப்பிட்டு இருப்பாங்கன்னு பாக்குறேன். முதல்வர் அவர்கள் சினிமா துறையிலிருந்து வந்தவர், அவருடைய மார்க்கெட்டோடு ஒப்பிட்டு அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ போட்டிருக்க மாதிரி தோணுது. அந்த எண்ணிக்கை தான் கொஞ்சம் பெரிதாக தோணுத ஒழிய சதி நடந்திருக்கவே செய்யாது அப்படிங்கிற புள்ளியிலையும் அதை நகர்த்த முடியல. அப்படி நடந்திருக்கவே இல்லாவிட்டால் திமுகவுடைய ஆட்டம் இன்னும் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பேசலாம். நம்ம அடுத்து வந்து இந்த காட்சி அடுத்த கட்டம் என்னவாக போகுது, திரு செந்தில் பாலாஜியை நோக்கி குற்றச்சாட்டின் கரங்கள் நீளுதுன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ஒண்ணு. ஆளுநர் மாளிகை நோக்கி திமுக தரப்பு போறாங்க, சட்ட போராட்டம்னா இந்த பிரச்சனை அடுத்து என்னவாக போகுது அப்படின்றத பேசலாம். லட்சுமி, 2 விஷயம். ஒன்று, குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்கன்னு 3 பேர் கைது, காவல்துறை திரு செந்தில் பாலாஜியை நோக்கி கரங்களை நீட்டுற ஒண்ணு. இன்னொன்னு, ஆளுநர் மாளிகை நோக்கி திமுக தரப்பு போனதுன்னு. இந்த 2 விஷயம் அடுத்த கட்டம் எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவர் வழக்கு தொடர்ந்தால் முழுமையாக விசாரிக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இதை வந்து திமுக மீது திரும்பவும் அந்த திமுக தான் எல்லா சதியவும் செய்கிறாங்க, திமுகவால் தான் எல்லா சிக்கலும் வருது அப்படின்னு அந்த பக்கம் அது எல்லாத்தையும் மடைமாற்றிட்டு அவங்களுடைய அவங்க தரப்புக்கு அதிமுகவிலிருந்து வரக்கூடிய ரிசைன் பண்ணிட்டு வரக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாரையும் மீண்டும் ஜெயிக்க வச்சு ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை அவங்க கொண்டு வரணுன்றது தான் அவங்களுடைய எண்ணம். என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் இவங்களுக்கு மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிப்பது உறுதியாகவே தெரிகிறது. எந்த விதத்திலையுமே அதில் காம்ப்ரமைஸ் இல்லை. அவங்க வந்து ரொம்ப கவனமா விஜயனுடைய இமேஜ் எங்கேயுமே பாதிக்கப்படக்கூடாது. அவர் வந்து எப்போ தேவையா இருக்குமோ அப்போ மட்டும் வந்து பேசுவார், இல்லைன்னா சைலன்ஸ் தான் அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அதில் வந்து அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள். எது பேசணும் அப்படின்னாலும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் நிர்மல்குமார் அவங்க தான் பேசுவாங்க. இன்றைக்கு கூட அந்த கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் நான் நினைச்சது நம்முடைய அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கு ஒரு ரொம்ப முன்னிலையில் இருப்பார், அவர் முன்னிலைப்படுத்தப்படுவார் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அங்கே வந்து அவருக்கும் செங்கோட்டையனுக்கும் பெரிய அளவில் இடம் கொடுக்கப்படலை. இன்னைக்கு இருந்ததும் அங்கேயும் இருந்தது வந்து ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும். ஸோ அங்கே வந்து நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபேக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தாலும் எந்த விதத்திலையும் விஜயனுடைய இமேஜ் பாதிக்காம இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் நடத்துவதற்கு எல்லா தவறும் திமுக தான் செய்தது அப்படின்னு திரும்பவும் பழைய அந்த அதே ஸ்டோரியை திரும்ப சொல்லிட்டு 5 ஆண்டுகள் கடத்துவதற்கான வேலைகளை இந்த தாவேக்கா அரசு செய்து கொண்டிருக்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம். 2 விஷயம், குதிரை பேரன்ற விஷயத்தை எப்படி எடுத்துக்க போறாங்கன்றது ஒண்ணு. அது என்னவா போகுது, தாவேக்கா அரசு மீது இருக்கிற குற்றச்சாட்டு. இப்ப இந்த 3 பேர் கைது பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து ஏதாவது அடுத்த கட்ட கைதுன்னு போவாங்களா? எப்படி நகரும்? இது செக் வைக்கிறது தானே. நீங்க குதிரை பேரன் எங்கிட்ட சொன்னீங்க, நான் குதிரை பேரன் உங்களை பத்தி சொல்லிங்கன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு இல்ல. இனி அடுத்த இஷ்யூ திமுக போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருது இல்ல. இது ஏன் இந்த அளவுக்கு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து வைகோனுடைய இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ எடுத்துட்டு போயிடுது.
ஓகே. அப்ப அது பெரிய இஷ்யூ ஆன உடனே பாரதி பேசுறாரு, அதன் பிறகு வந்து லெட்டர் எழுதுறாங்க. அடுத்து வந்து கோர்ட்ல கூட ஒரு வழக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி யாரோ ஒரு பிஐல போட்டால் கூட அது வரும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அது ப்ரோக்ரஸ் பண்ணக்கூடாது என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நடக்கின்ற விஷயங்களாக தான் பார்க்கிறேன். ஏனென்றால் இப்போ ஒரு நியூஸ் சைக்கிள் டாமினேட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆளுங்கட்சி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாச்சும் தவறு இருந்ததுன்னா இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு எதிர்வினை நான் செய்ய வேண்டும். அது எதிர்வினை வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து நியூஸ் சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அந்த நியூஸ் சைக்கிள் டாமினேஷன் தான் இங்கே நடந்துருக்கு தவிர அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹார்ஸ் ட்ரேடிங் உண்மை தான். உண்மைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ப்ரூஃப் இருக்கு, இன்னொரு இடத்துல இன்னும் ப்ரூஃப் இல்லை. 3 பேரை பிடிச்சி வச்சிருக்காங்க. அவர்கள் என்ன கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க, அடிச்சான வாங்க போறாங்க. கன்ஃபெஷன் வருதுன்னு என்ன கன்ஃபெஷன் வருதுன்னு பார்ப்போம். அதன் பிறகு வந்து நிச்சயமாக அதில் ஒரு முடிவு வரும் என்று நான் கருதுகிறேன். சுவாமிநாதன், உங்கள் பார்வை என்ன? இந்த 2 விஷயம் எப்படி முன்னகரம்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், இது ரெண்டையும் பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த குதிரை பேரம் என்பது தாவேக்கா அரசு செய்யதான் செய்கிறது. அது செய்யறதுனாலதான் அதிமுகவிலிருந்து ஒவ்வொருவராக இடம்பெறாங்க. அது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. வைகோ அவர்கள் அதை பொதுவெளியில் போட்டு உடைத்து விட்டார். அதே நேரத்துல இந்த இடத்தை பொறுத்தவரையும் இவர்கள் காவல் நிலையத்துல புகார் கொடுத்து இன்னைக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கையெல்லாம் வெளியாகி கைது வரையும் சென்று விட்டது. சோ அப்ப இது அடுத்த கட்டம் என்பது இன்னும் மேற்கொண்டும் சில கைதுகளை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏறக்குறைய தாவேக்கா அரசுக்கே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து அது ஒரு தவறான வழக்கு, தவறான முன்னுதாரணம் என்கிற சிக்கல் அவர்களுக்கு இருக்கிறதுனால ஆளுங்கட்சி என்கிற பவரை பயன்படுத்தி அவர்கள் அந்த இடம் நோக்கி நகர்வாங்க அப்படிதான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பழிவாங்கும் தன்மை கொண்ட அரசாங்கம் செயல்படுது. கிட்டத்தட்ட திமுகவை எதிர்த்து இப்படி பழிவாங்குகிற போக்கில் செயல்பட்டாதான் அதிமுகவிலிருந்து வர்றவங்களுக்கு இதுல ஒரு வகையில நியாயம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க தான் வீரியமா திமுகவை எதிர்க்கிறோம். நீங்க சிவசங்கர் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜரானதுல தொடங்கி ஒவ்வொன்றிலுமே இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த காலத்துல சில ஜெயலலிதா அவர்களுடைய அணுகுமுறையை போல இவர்களுடைய அணுகுமுறையை காட்ட முயற்சிக்கிறாங்க. நான் சொல்றது இந்த குதிரை பேரமோ மற்ற விஷயங்களும் இல்ல. நீங்க வந்து கடந்த காலங்கள்ல திமுக மைனாரிட்டி அரசாக 2006 இருந்து 2011 வரை வந்திருந்தது. மைனாரிட்டி அரசு என்றுதான் விமர்சித்தார். வேற எந்த முயற்சிகளையும் அவரெல்லாம் ஈடுபடல. பட் இன்னைக்கு வந்து இந்த 2 கட்சிகளுமே அந்த வகையில சிக்கல்ல தான் இருக்குன்னு தான் பாக்குறேன். கண்ணன், நீங்க எப்படி பாக்குறீங்க அடுத்த கட்டம்? ஏன்னா சுவாமிநாதன் சொன்ன ஒரு பாயிண்ட் அப்படின்றது வந்து நீங்க ஆளும் கட்சியா இருக்கிறீங்க, நீங்க ஒருத்தர காவல்துறை கை காமிச்சாச்சு, அடுத்த கட்ட நகர வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கா? அப்படி ஒரு கைது அப்படிலாம் போவாங்களா? எப்படி இதை பார்க்க? இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் தோணலை. இது வந்து இது இவங்க சொன்னதுக்கு ஒரு பதிலுக்கு இவ்வளவு நாள் பொறுத்து தான் அதை பண்ணியிருக்காங்க. தொடக்கத்திலிருந்தே குதிரை பேரம் அப்படின்ட்டு இந்த அரசை பற்றிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்துட்டு இருந்துச்சு. இதனுடைய அந்த வாக்கெடுப்பப்போ கூட பெரும்பான்மையை நிரூபிக்கிற வாக்கெடுப்பப்போ கூட காமராஜ் இந்த மாதிரி இவர்களெல்லாம் வந்து இவர்கள் இழுத்தார்கள் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சது. அதிமுகவினுடைய ஒரு பிரிவை முதல்வர் போய் சந்திக்கிறார். அதனால் இதில் என்ன இருக்குது? நமக்கு கைப்பொண்ணுக்கு என்ன கண்ணாடி தேவை? நல்லா தெரியுது, அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை தேவை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுக்களை விலங்குகளை உடைத்து கொண்டு அவர்கள் சுதந்திரமாக சுவாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசை நடத்துபவர்களுக்கு இருந்தால் அதில் தவறில்லை. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தது வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவர்கள் வந்து நாங்கள் ஒரு புதிய அறம் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுப்போம், இதற்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் அப்படி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஏமாற்றம், இந்த ஆட்சி வெற்றி பெற வேண்டும், இந்த புதியவர்கள் இவர்கள் ஒரு புதிய சகாப்தத்தை எழுத வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா இவர்கள் அணைத்துக் கொள்ளுகிற, இவர்கள் அரவணைத்துக் கொள்ளுகிறவர்கள் சில பேர், சில பழைய அமைச்சர்கள் முன்னாடி அவர்களுடைய குற்ற பின்னணியே அவர்களுக்கு அடைமொழியா போயிடுது. அந்த மாதிரியானவர்களெல்லாம் இவர்கள் இதே பிரச்சனையை எம்ஜிஆரும் சந்தித்தார். அவர் வந்து கலைஞரை மட்டும் தனிமைப்படுத்தி அவரை தீய சக்தினாரு, கூட இருந்தவங்களெல்லாம் சொன்னார் தொடக்கத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? கலைஞரை தனிமைப்படுத்துறதுக்காக மற்றவர்களெல்லாம் வரலாம், அவர்களை பற்றி நான் விசாரணை நடத்தி அவர்கள் சரியான்னு தெரிஞ்ச பிறகு எடுத்துக்குவேன் அப்படின்னார். அப்படியெல்லாம் நடக்கலை. எடுத்துக்கிட்டேன் சார். இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் ஊழல் சக்தி, மற்றவங்க எல்லாம் தூயவர்கள், அதனால தூய சக்தியோட சேர்த்துக்கிறாங்க. ஏறக்குறைய அப்படித்தான். அதனால வரலாறு வந்து முழுமையா இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு. இது ஒரு த்ரில்லர் ஆட்சியாக இருக்கிறது. இது வந்த விதமும் த்ரில்லர். இப்ப அடிக்கடி இந்த மாதிரி வந்து அதுல ஒரே ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து முன்னாடி எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் ஒரு ஹனிமூன் பீரியட் இருந்தது. இப்ப அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. இப்ப எல்லாத்துக்குமே வந்து 30 செகண்ட் 24 ஹவர் டெலிவிஷன் சைக்கிள்னு பேசிக்கொண்டு இருந்தோம். இப்ப அது கிடையாது. 30 செகண்ட் ரீல்,
அப்ப எல்லா 30 செகண்டுக்கும் ஒரு ரீல் வந்து கொண்டே இருக்க வேண்டும் தான் பிரச்சனையா இருக்கிறது. இன்ஸ்டன்ட் ரசம், இன்ஸ்டன்ட் சாம்பார் மாதிரி இன்ஸ்டன்ட் செய்திகளை இன்ஸ்டன்டா உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலில் நாம் வாழ்க்கிறோம். இன்ஸ்டன்ட் குதிரை பேரமும் வச்சுக்கலாம். அதான் பேசுறோம். ஆனா நான் நிறைவு சுற்றுல உங்கள்கிட்ட சமரசன குதிரை பேரம்னு நம்ம ஜனநாயகத்தை பற்றி எல்லாம் பேசுறோம். பிற மாநிலங்கள்ல குதிரை பேரம்னு கண்டிச்சு இங்க டிபேட் நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடு ரொம்ப வருடத்திற்கு பிறகு குதிரை பேரம்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப நிறைவு சுற்றுல இப்ப குதிரை பேரத்துல இங்க ஒரு குழப்பம் இருக்கு. எல்லாத்தையுமே அரசியல் கட்சி தலைவர்களே கூட கட்சி மாறுறது எல்லாத்தையும் குதிரை பேரம்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மக்கள் மேண்டேட்டை முறைகேடான வகையில் திருத்தி எழுதுகிற ஒரு முயற்சிக்கு பேர் தான் குதிரை பேரம். அது பணமோ ஆதாயமோ அப்படின்னு பரஸ்பரமா அந்த குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு. தமிழ்நாடு கண்டிராத ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணணும்? ஏன்னா நம்ம இதை கடந்து போக முடியாது. ஜனநாயகத்தோடு கனெக்ட் ஆனது இல்ல. நானும் கொஞ்சம் என்ன ஜோக்காலாம் பேசியிருக்கேன். பட் அதெல்லாம் அதை தாண்டி பார்க்கும்போது இதுல ஒரு அரசியல் சாக்கடை என்பது அது சாக்கடையாகவே இன்னும் இருக்கிறதுன்னு நமக்கு தெரிகிறது. அது தாவேக்கா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு கூட்டணியிலிருந்து மாறி நீங்க இன்னொரு கூட்டணியில் போய் சேர்றதுல யாருமே ஒண்ணுமே சொல்ல முடியாது. நிச்சயமாக அது தவிர்க்கக்கூடிய விஷயம் கூட கிடையாது. தாராளமாக போய் சேரலாம். ஆளுங்கட்சிக்கு ஆள்கட் கிடையாது, அதனால போய் சேரலாம். ஆனால் அங்க இருந்து கொண்டு இப்ப மதிமுக நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த 2 பேரை ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ற விஷயம் அது நிச்சயமாக அங்கதான் குதிரை வீரத்தினுடைய பிரச்சனை வருகிறது. அப்ப நீங்க அவங்க காசு கொடுத்து ரிசைன் பண்ண சொல்றீங்களா, இல்ல அவங்களுக்கு மறுபடியும் அந்த தேர்தலில் போட்டியிடறதுக்காக நீங்க செலவழிக்க போறீங்களா? இந்த 2 விஷயங்கள் இருக்கிறது. காசு பரிமாறவில்லை என்று வச்சுக்கலாம், யாரு பொட்டி எங்கேயும் போலன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த ஒரு கேஸ்ல நமக்கு மிக தெளிவாக தெரிகின்ற விஷயம் இதுதான். ஆர் எஸ் பாரதி கவர்னர் கேட்கிறாரு, அந்த லெட்டர்ல கூட கேட்கிறாரு. இது மட்டும் தான் அவங்க இஷ்யூ எடுத்துட்டு போறாங்க. காமராஜனுடைய கேஸ் மிக தெளிவாக அவர் கையெழுத்திடுறாரு, மறுபடியும் இன்னொரு கையெழுத்திடுறாரு. இதிலும் பிரச்சனையாக தான் இருக்கு. இது 2 கேஸும் நிச்சயமாக குதிரை பேரம் என்பதற்கு ஒரு டெபினிஷனாக வருகிறது. கண்ணன், ஏன்னா ஜனநாயகத்துக்கு நேர் எதிராக நீங்க வைக்கணும்னா குதிரை பேரத்தை தான் வைக்க முடியும். இந்த தேர்தல் எவ்வித எதிர்பார்ப்புகளும் இல்லாம தன்னெழுச்சியான ஒரு இயல்பையும் பார்க்க முடியுது மக்கள்கிட்ட. இப்ப நடக்கிற காட்சிகள் இப்ப என்ன தோணுது உங்களுக்கு? அதாவது குதிரைகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை அல்ல, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை சேர்ந்தவையே அல்ல. 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திய புறவிகள் ஒரு விலங்கு தான் குதிரை. நமக்கு 2300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வருது. எங்கிருந்து வருது? அரேபியாவிலிருந்து நாம் பேரம் பேசி அந்த குதிரைகளை வாங்குகிறோம். எங்க அந்த குதிரைகள் இறங்குது? காவிரி பூம்பட்டினம். இது நான் சொல்லல, பட்டினப்பாலையில சொல்லியிருக்கு. அதனால மார்க்கோ போலோவும் அதை பத்தி சொல்றாரு. அவர் காயல்பட்டினத்துல அரபுகளும் பாரசீகர்களும் இந்த குதிரையை கொண்டு பேரம் பேசி விற்கிறார்கள் என்று. ஒருவேளை குதிரை பேரம் என்பது அதுல இருந்து வந்திருக்குமோ என்னவோ தெரியல. அதனால சங்க காலம் தொட்டு தமிழர்கள் மத்தியில் அது முறையான வணிகம். அங்க கொண்டு வராங்க, பேரம் பேசி விலை கொடுத்து வாங்குறாங்க. இது முறையான வணிகம் இல்ல. அதை பற்றி நமக்கு முழுமையான தகவல்கள் தெரியாது. தெரிஞ்ச உடனே பேசுவோம். இந்த புகாரை பத்தியும் அப்படி தெரிஞ்ச பிறகு பேசுவோம். லட்சுமி, ஏன்னா குதிரை பேரம்ன்றது சொல்லாடல் ரொம்ப பெருசு, கனமானது. எப்படி பாக்குறீங்க? இது தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். தமிழ்நாட்டு அரசியல்ல கடந்த 50 ஆண்டுகளாக இது பெரிய அளவுல இதை நம்ம பேசினதே கிடையாது. டெல்லியில் நடக்குது, மகாராஷ்டிராவில் நடக்குது, நீங்கள் சொன்னது போல் மற்ற மாநிலங்களில் இருக்குது, மத்தியில் நடக்குது, இது எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இங்கே இதனுடைய தொடக்க புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, தினகரன், அமமுகவினுடைய தலைவர் தினகரன் எங்களுடைய எம்எல்ஏவை விலை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் இதனுடைய தொடக்கமே. அப்போ இதற்கு தொடக்க புள்ளி எங்கேருந்து வருதுன்னா, தாவேகா தரப்பிலிருந்து தான் இதை தொடங்கி வைக்கப்படுது. தாவேகாவுக்கு ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட்னால என்னைக்கும் இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி நம்மளால இருக்க முடியாது. இவங்க அமைச்சரவைக்கு ஆதரவு, ஏன்னா இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட இந்த அலையன்ஸ் பார்ட்டி மீட்டிங்க்கு வரல. இப்போ இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கும் போது நம்ம பக்கம் நமக்காக ஆட்கள் இருக்கணும். இப்போ ரிசைன் பண்ண வைக்கிறது, அவங்கள சேர்த்துக்கிறது முதல் கொண்டு எல்லாமே இந்த குதிரை பேரத்துக்குள்ள அடங்கிடும் தான் நான் சொல்றேன். ஓகே, நீங்க பட்டினப்பாலையில வர்றது அல்லது ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சொல்றது போல நிறைய கதைகள் எல்லாம் இதுக்கு சொல்லலாம். ஆனால் இதனுடைய தொடக்க புள்ளி தமிழ்நாட்டுல விஜயும் விஜயை சார்ந்த தாவேகா அரசும் தான். சுவாமிநாதன், ஏன்னா பரஸ்பர குற்றச்சாட்டு எல்லாருமே சொல்றாங்க, அங்க மக்கள் மேண்டேட்டை மாத்த நினைச்சாங்க அப்படின்ற ஒண்ணு, இங்கு குதிரை பேரம்னு. நீங்க இந்த இஷ்யூவை எப்படி நம்ம அரசியல் கட்சிகளுக்கு சொல்ற செய்தினா என்ன சொல்லுவீங்க? மொத்தத்தில் இது ஜனநாயகத்துக்கு பேராபத்து. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தாவேகாவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் இயக்கமாக இருந்தாலும் சரி, ஜனநாயகத்துக்கு பேராபத்து. விஜய் அவர்கள் தேர்தலை சந்திக்கிற பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டார்.
ஒவ்வொரு வீட்டில இருக்கக்கூடிய விஜய் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு காலைல 8 மணிக்கு ஆளா பூத்துக்கு வருவாங்கன்னாங்க. அது இந்த காட்சிகளை பாக்குறதுக்கு இல்ல. அது வந்து தாவேக்காவினரும் உணரணும். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் அப்படின்னு ரொம்ப வீரியமாக ஒரு ஜனநாயக விழுமியங்களை கற்றுக் கொடுத்த ஒரு இயக்கமாக கடந்த 5 ஆண்டுகள்ல இருந்திருக்கு. அவர்கள் இப்படியான செயலில் ஈடுபட்டு இருந்தா அதுவும் வந்து ஒரு முறையான அணுகுமுறையில ஒட்டுமொத்தமாக இந்த குதிரை பேரத்தில் விலை போகாத குதிரைகள்னா வாக்காளர் பெருமக்கள் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்முடைய வாக்குகளை எல்லாம் வாங்கியவர்கள்லாம் இன்னைக்கு விலை போய் இருப்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய பரிதாப நிலையை தான் இது படம் பிடிச்சு காட்டுது. மிக்க நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.